அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் அந்த பதிவுங்க. இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் இந்த ரிசைன்டுன்னுவாங்க, அதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் பாசிபிள் இல்லைங்க அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு இந்த மது விலக்கை பற்றி சொல்லணுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குங்க. ஒரு பயிற்சியாளராக என்னுடைய கருத்தை, ஏன்னா நான் வந்து சான்றோர் அறக்கட்டளைன்னு ஒரு சமூக அமைப்பு வச்சுருக்கேங்க. நம்பிக்கை விதைகள்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய 10 கோடி மரக்கன்றுகள் நடணுன்ட்டு. அது மாதிரி மனித மனங்கள் சார்ந்து நிறைய மனநல பயிற்சியாளராக, ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் கோச்சாக இன்றைக்கி நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸு, அதுதான் மெயின் காரணம்னு நான் நம்புகிறேங்க. என்னென்னா, மதுவால் விளையும் கேடுகள். ஒரு கவிதை படித்தேங்க, ரொம்ப பஞ்சு 2 லைனில் பளிச்சுன்னு இருந்ததுங்க. மது அது மகிழ்ச்சியில் தொடங்கி துன்பத்தில் முடிகிறது. இப்போங்க நான் நிறைய பேர் என்னென்னா, மது சாப்பிட்றவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், அதெல்லாம் நான் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறேங்க, அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைங்க அப்படின்றவங்க நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. உண்மை என்னென்னாங்க, மது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியத்தை பயங்கரமாக சீர்குலைக்குது. இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாங்க, இப்போ கெர்லியன் ஃபோட்டோகிராஃபி முன்னாடிலாம் அப்படி இல்லைங்க, இப்போ வளர்ச்சி நிறைய ஆயிடுச்சு, ரொம்ப சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியுங்க. கெர்லியன் ஃபோட்டோகிராஃபின்ட்டு உங்கள் எனர்ஜி பாடியை ஸ்கேன் பண்ணக்கூடியதெல்லாம் நிறைய இடத்த வந்துருச்சுங்க. நீங்கள் பிஃபோர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய ஆரா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னவா மாறுது அப்படின்னா, டோட்டலாக அந்த ஆராவே பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிடுதுங்களா. இப்போ ஆரானா தெரியும், ஒளிவட்டம், எல்லாருக்குமே ஒரு ஒளிவட்டம் இருக்குது. இப்போ கடவுள் சாமி படங்கள்லாம் இருக்குன்னா பின்னாடி ஒரு ஒளிவட்டம் கோல்டு ஃப்ளேமில் இருக்கு, பார்த்துருப்பீங்க. சித்தர்கள் மகான்களுக்கு பின்னாடிலாம் இருக்குது இல்லைங்களா. இது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கானா, எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி பாடி இருக்குது. அது 11 சக்ராஸ்ன்றாங்க. அதில் வந்து ரொம்ப மேஜராக பார்த்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை, சகசிராரம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. நீங்கள் இது வந்து பெரிய சயின்ஸுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி சயின்ஸை பற்றி பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம். நீங்கள் மது சாப்பிட்ட உடனே என்ன நடக்குதுனாங்க, அதாவது பொதுவாக இப்போ எனக்கு ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. MS உதயமூர்த்தி ஐயாவை நான் சந்தித்தேங்க. அப்போ என்னென்னா, ஒரு கம்பெனியில் நான் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்கிறது 2000 வாக்கில்ங்க, 2099 2000 அந்த வாக்கில் கோயம்பேடில் ஒரு ஆர்கனைசேஷனில். அப்போ அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலை, அது அப்படியே ஸ்டேக்னெட்டாக இருக்கணும்னு நான் வந்து சரி ரிசைன் பண்ணிட்டு வேறு எதுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இன்சூரன்ஸ் செக்டர் போகலான்ட்டு நான் பிளான் பண்ணும்போது, அவர்கிட்ட போயிட்டு எப்படி சொல்கிறது, அந்த பாஸை டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. அப்போ நான் ஐயாவை சந்திக்க போகும்போது, ஐயா நான் என்ன பண்ணட்டும், எனக்கு இங்கே வளர்ச்சி கம்மியாக இருக்குது, நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறோன்னே, தம்பி நீ போய் சொல்லிவிடு, ஆனால் இரவு நேரத்தில் சொல்லாத, பகலில் போயிட்டு காலையில் ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும்போது போய் சொல்லிவிடு அப்படின்னாரு. அதே மாதிரி 2 நாள் கழித்து நான் அதுக்கப்புறம் காலையில் போயிட்டு இது மாதிரிங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னோடனே அவரும் அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நண்பர்களே, சில விஷயத்தை நேராக சொல்கிறது இருக்குது, சில விஷயத்தை ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. இப்போ நிறைய பேர் என்னென்னா, ஃபோனில் பேசக்கூடாத விஷயத்தை பேசி சண்டையாக மாறி உறவுகளே பிரிஞ்சது இருக்குது இல்லையா. அந்த மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் பாஸ் கூட ஒரு சண்டை இருக்குது, ஒரு அப்செட் இருக்குது அப்படின்னா, எனக்கு சில பேர் சொல்லி அந்த கேஸ் ஸ்டடி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. சார் நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்போ அவர் ஃபோன் பண்ணார், நான் அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் கோபமாக பேசி டோட்டலாக அப்செட் ஆகி கடைசியில் நான் கம்பெனி விட்டு வெளியில் வர வேண்டியதாகிடுச்சு அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இந்த நம்பருக்கு நான் கூட, அதாவது சரியாக தெரிகிற ஒருத்தர் மதுவுக்கு அப்புறம் தவறாகவும் தெரிவார். மன சீர்கேடுகள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வந்து நடக்கிற குற்றத்துக்கெல்லாம் இப்போ வந்து எவ்வளோ, அதாவது மெயின் காரணம் சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது தான் காரணமாக இருக்குது. இப்போ எல்லாம் ஓகே சார், இந்த அரசாங்கம் மதுவை நிறுத்துமா, இப்போ எப்படி இந்த மது விலக்கு வருமா, அப்படியே சப்போஸ் தமிழ்நாட்டில் வந்தாலும் மற்ற மாவட்டங்களில் மாநிலங்களில் வருமா, பாண்டிச்சேரியில் வருமா, நான் அந்த ஆர்கியூமெண்ட்குள்ளே போகலைங்க. இந்த சமுதாயன்றது ஒரு தனி மனிதன் தான், பல மனிதர்கள் சேர்ந்தது கிராமம், அது மாதிரி வர்ற மாதிரி இந்த 2 விஷயம் இருக்குங்க, கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோலபிள்ட்டு. இந்த சமுதாயத்தை இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டை மாற்றிடணும்னு நான் சொல்ல வரலைங்க. நம்ம கண்ட்ரோலில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து இதனால் நிறைய உறவு சிக்கல்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நான் மாறிக்க போகிறேன் அந்த மனநிலையோட கொஞ்சம் வந்து அந்த அவேர்னஸ் ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடுங்க. என்ன அவேர்னஸ் ஸ்டேட்டு, நம்ம வந்து இந்த தயவுசெய்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத வந்து குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க.
ஏன்னா யாருக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் ஹேபிட் அதிகமாக இருக்கோ சேமிப்பு பழக்கம் இருக்காது அப்படின்றாங்க. இது ஒரு லா அப்படின்றாங்க. சேமிப்பு கம்மியாக இருக்கும், உங்களுடைய மரியாதை குறைஞ்சிடும், ரெஸ்பெக்ட் இருக்காது, பசங்க உங்களை ரோல் மாடலாக பார்க்க மாட்டாங்க, உடல் ஆரோக்கியமும் படிப்படியாக செதஞ்சிக்கிட்டு வர்றது உங்களுக்கே தெரியல. இன்னும் எளிமையாக நான் ஒரு பிராணிக் ஹீலிங்கில் நாங்கள் அந்த ஹீலிங் கேம்பில் ஒரு முறை நடந்ததுங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒருவர் மது சாப்பிட்டாருன்னா டோட்டலாக ஒரு சேத்துல விழுந்து எழுந்த மாதிரிங்களாம், ஒரு சாக்கடையில் விழுந்து எழுந்த மாதிரிங்களாம். அந்த அளவுக்கு உங்கள் எனர்ஜி பாரி பொல்யூட் ஆகிடுது. அப்போ சப்போஸ் நீங்கள் அதை அப்படி எழுந்துருச்சா திரும்பி நல்ல தண்ணியில் குளித்து எப்படி க்ளீன் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு இல்லைங்களா? எதுக்கு சேத்துல சகதியில் குளிச்சுட்டு திரும்பி ஒரு சாக்கடையில் குளிச்சுட்டு நம்ம இதாகணும்? அப்போ என்னுடைய ஒரு பயிற்சியாளர் பார்வையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சமுதாயம் மாறுறது ஒரு தனி மனிதன்ட்டு தான் ஆரம்பிக்குது. இதுவே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் சொல்லுவாங்க. நிறைய பேர் என்னுடைய பயிற்சி வகுப்பில் நிறைய பார்ட்டிசிபெண்ட் கலந்துட்டு ஷேர் பண்ணது, சார் இப்போ எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி என்னை மதிக்கிற விதம் மாறி இருக்கு, பசங்களுக்காக நான் மாறிட்டேன், பசங்களுக்காக இப்போ நான் என் பையன் தவறு பண்ணான்னா எந்த விதத்தில் கேட்க முடியும், என் மனைவி என்னை அன்பாக பார்த்துக்கிறாங்க, பசங்க என்னை நல்லா வேல்யூ பண்ணுறாங்க, சிக்கனமாக இருக்கேன், தேவையில்லாத குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது என்னால். இப்படி பல நல்ல அற்புதமான மாற்றங்களும் வர்றதுக்கு காரணமாக இருக்குங்க. இதுக்கு இன்னும் பெஸ்ட்டு சாய்ஸாக நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய நீங்கள் பேப்பரில் பாருங்கள், ஆல்கஹால் அனானிமஸ்ன்ட்டு அங்கங்கே மீட்டிங் நடக்குதுங்க, இலவசமாக நடக்குது. உண்மையாலுமே அது பெரிய சேவையாக நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அற்புதமாக பெரிய பெரிய நபர்கள்லாம் நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி மாறிட்டேன், என் வாழ்க்கையில் மதுவால் எவ்வளோ பாதிப்பு வந்தது, நான் எப்படி மாறியிருக்கேன், பல லட்சங்கள் பல கோடிகள் இறந்துருக்காங்க. அருமை சகோதரர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு வீடியோ பதிவில் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நேரத்தில் ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன். நான் அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, மதுவால் உங்கள் சொத்து அழிஞ்சிராது, அதாவது மதுவால் உங்கள் உடல் ஆரோக்கியம் அழிதோ இல்லையோ, அந்த மது பழக்கத்தால் நீங்கள் தவறான முடிவெடுப்பீங்க, தவறான செயல்களால் உங்கள் சொத்து அழிகிறதுக்கு நீங்கள் பின்னோக்கி போகிறதுக்கு காரணமாக இருக்குன்ட்டு ரொம்ப அற்புதமாக விளக்குறாரு. அவரே பர்சனலாக சொல்கிறது, நானே அந்த தவறை பண்ணியிருக்கேன், நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன், தயவுசெய்து அதை பண்ணாதீங்க, குறைச்சிக்கோங்க, கம்மி பண்ணிவிடுங்க, விட்டுடுங்க, படிப்படியாக அந்த மாதிரி விட்டுடுங்க. சில பேர் ஏதோ ஒரு காரணத்தால் விட்டுருப்பாங்க, ஒரு 6 மாதம் 1 இயர், திரும்பி ஒரு நண்பர் வருவார், வாங்க சாப்பிட்லான்ட்டு, சாப்பிட்டுட்டு திரும்பி அவரால் நான் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க இல்லைங்களா? தயவுசெய்து திரும்பவும் இந்த ரூலுக்கு வாங்க. ரூல் 72 அப்படின்னு இருக்கு. ரூல் 72ன்னு ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா, எந்த பழக்கத்தையும் விட்ட பழக்கத்தை திரும்பி நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா வித்தின் 72 ஹவர்ஸ்க்குள்ளே பவுன்ஸ் பேக் ஆகி கடைபிடிக்க ஆரம்பிச்சுதுங்க. அதுக்கு எளிமையான டெக்னிக் நான் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா, இப்போ பழக்கம்தாங்க எல்லாமே. ஒரு 20 நாள் 30 நாட்கள் இப்போ நம்ம கொரோனா பீரியட்லலாம் நிறைய பேர் மதுவே சாப்பிடல. அப்போ எப்படி உங்கள் பாடி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? மது கிடைக்கல, சாப்பிடல இல்லைங்களா? எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் சில பேருக்குலாம் இல்லையா குடும்பத்தில்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 21 நாட்களுக்கு இன்றைக்கி மட்டும் வேண்டாம், அந்த பணத்தை நான் சேமிக்க போகிறேன், அந்த பணத்துலேருந்து வேறு நல்ல விஷயம் பண்ண போகிறேன், ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறேன், இல்லை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 21 டேஸ், அதுக்கப்புறம் 48 நாட்கள், அதுக்கப்புறம் 90 நாட்கள் நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த மது, அதாவது என்னென்னா பேட் எலிமெண்ட்ஸுன்றாங்க, நம்ம பாடிக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த எலிமெண்ட்ஸ் இருக்குங்களா, அதுக்கு தீனி போடுறதுக்கு அது கேட்குங்களா, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக அது அப்படியே நல்லிஃபை ஆகி அது எரேஸ் ஆக ஆரம்பிச்சுங்களா உங்கள் சிஸ்டத்துலேருந்து எரேஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மது சாப்பிட்ற கூட போனால் கூட உங்களுக்கு அந்த தாக்கம் வராது, சாப்பிட மாட்டீங்க. முதல்ல எல்லாத்துக்கும் படிநிலை என்னென்னா, நான் அதை விடணுன்ற எண்ணம் முதல்ல நமக்கு வரணுங்க. என் உடல் முக்கியம், என் மனசு முக்கியம், என் வாழ்க்கை முக்கியம். ஒரு சில சின்ன தவறான செயல்களால் நிறைய பேருங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஃபோனில் அந்த நேரத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அது இப்போ சைபர் த்ரெட்லாம் நிறைய உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ தயவு செய்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் போட்டுருங்க, ஆஃப் பண்ணி போட்டுருங்க. சில நண்பர்கள்லாம் பிளாக் பண்ணிவிடுங்க. சில டாக்ஸிக் மனிதர்களோட தொடர்புலேருந்து வெளியில் வாங்க. ஸோ இதை நான் இப்போ சொல்லிட்டேன் இல்லைங்களா? எத்தனை விதமாக எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு குடும்பமாக தமிழகத்தை நான் பார்க்குறேங்க, ஏன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக பார்க்குறேன். ஸோ நீங்கள் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எடுக்காதவங்க காலம் உங்களுக்கு அந்த பதிலை சொல்லுங்கள். ஸோ நல்ல மாற்றத்திற்கு நாமளும் தயாராகணும் இல்லையா? மாற்றங்கள் வெளியிலேருந்து வராதுங்க, நம்மள்டேருந்து தான் தொடங்கணும். அது மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் தொடங்க ஆரம்பித்து இன்றைக்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் மதுவை விட்டுட்டோம் அப்படின்னா 3 நாள் நம்ம அரசாங்கம் நிறுத்த வேண்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கடையை கட்டிடுவாங்க.
கடையை கட்டுறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணுன்றத ஒரு புது செய்தியாக சொல்லிக்கிட்டு என்னுடைய இந்த பணிவான வேண்டுகோளை திறந்த மனதோடு கேட்டதுக்காக நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.